மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆண்டவர் நம்மை பாவ கட்டியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த புதிய மாதத்திலும் இந்த வருடம் முடிகிற தருணங்களில் நாம் இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அந்த டெய்லி எப்பொழுதும் என்கிற வார்த்தை தாவீதை விட்டு பிரிக்கவே முடியாது. ஏன்னா சிறு வயதுல ஆண்டவரே அவருக்கு நம்பிக்கையாக இருந்தார். இளைஞனாக இருந்த பொழுது ஆண்டவரே அவருக்கு நம்பிக்கையாக இருந்தார். முதிர் வயதுல இருந்தாரு, ஆண்டவரே அவருக்கு நம்பிக்கையா இருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அதனாலதான் சங்கீதம் 37 சொல்றாரு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்ப எவ்வளவு ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது. சொல்லுகிற வார்த்தை அதுதான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இன்றைக்கும் இந்த மூத்த பெற்றோர்களோடு கூட நாம் ஆண்டவரை துதிக்கவிருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கவிருக்கிறோம். மூத்த பெற்றோர்களே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. அதே சங்கீதத்துல சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கூட, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தோடு கூட, இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் திருச்சபைக்கு வர முடியாம வீட்டுல அமர்ந்துட்டு இருந்துட்டு ஆண்டவர் ஆராதித்துட்டு இருக்கலாம், நடக்க முடியாம இருக்கலாம், பேச முடியாம இருக்கலாம், படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் மூத்த பெற்றோர்களாகிய உங்களை ஆண்டவர் பேச வைத்திருக்கிறார், பாட வைத்திருக்கிறார், நடக்க வைத்திருக்கிறார், திருச்சபையின் ஆராதனையில் பங்கு கொள்ள வைத்திருக்கிறார். அப்ப நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப நம்ம உற்சாகமாய், ஆண்டவரே நான் அசைக்கப்படுவதில்லை, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அல்லேலூயா கர்த்தரே என்று சொல்லி பாடும். கரங்களை தட்டி உற்சாகமாய் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி பாடும். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். கரங்களை உயர்த்தி, ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள்.
கரங்களை தட்டி தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கிட துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரே துதியுங்கள் என்று சொல்லி ஒளியாய் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர், நம் மேல் பிரகாசிக்கிற ஆண்டவரை நோக்கி அப்படியே உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவருக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே முதியோர்களே பிரபுக்களே ஆண்டவரை துதியுங்கள் என்று சொல் வேதம் சொல்லுகிறபடியில் ஆண்டவரை துதிப்போம். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். அவருக்கே நம்மை கொடுத்து வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தி துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 நம்ம வாசிக்கிறோம், நம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவதுமானேன், ஆனால் நீதிமான்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிறதே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எப்போ தெரியுமா? நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை நிலைத்தருளுகிற தேவன், அவர் மனமாற மனு புத்திரன் அல்ல என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆண்டவரை துதியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரை ஆண்டவரே துதியுங்கள், ஏனென்றால் அவரே அவர்களுக்கு கேடகமும் துணையுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மை மறவாமல் நினைத்தருளுகிற தேவன். இந்த 2024 நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? முதியோர்கள் முடிந்தால் எழுந்து நிலுங்கள், இல்லைன்னா இருக்கிற இடத்துல அப்படியே நீங்க அமர்ந்து கொள்ளுங்க. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி இந்த 12வது மாசத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு கூட
ஏசப்பா, நீர் எங்களை நடத்தி வந்ததை நினைச்சு பார்த்தா எங்களுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளவு நன்மைகளை எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்வதாக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காண்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காப்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்ரோயி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரஃபேக்கா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் யெகோவா நிசியாக நீர் எங்கள் வாழ்வில் இருந்ததற்காக நன்றி. யெகோவா ஷாலோம், உமக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளங்கையில் உள்ளே வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எந்த வயதுல இருந்தாலும் ஆண்டவர் நம்ம மேல அவ்வளவு பிரியமாக இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புக்கொடு. கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்லாமல் கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை வழி நடத்தியதை எண்ணி பார்த்து தாவீது அநேக நேரங்கள்ல மனதின் ஆழத்துல இருந்து முதியவராய் இருந்த தாவீது எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கிறார் தெரியுமா? துதித்த தாவீது எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கிறார் தெரியுமா? அவரால் வீட்டுக்கு கூட போக முடியாது, அவரால் திருச்சபைக்கு கூட வர முடியாது, அவரால் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுகிறார். நான் சொல்லுவோமா? மறுவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை நடத்தீரே. இரவும் என்னை இருவரை நடத்தீரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி நன்றி யா கோடி கோடி நன்றி யா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. ஆண்டவரே, எபினேசரா எங்களை வழி நடத்தினவரே, இதுவரைக்கும் உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா என்று இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் நம்மை காண்கிற தேவன், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி யா, கோடி கோடி நன்றி ஐயா.
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது he is always true lover. எப்பவுமே நம் மீது உண்மையான அன்பினை செலுத்துகிற தேவன், ப்ரொவைடர். எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் நம்ம இருந்தாலும் நம்மை போஷிக்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்லாமல் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிற ஆண்டவர். அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று நம்ம ஒரு தடவை சொல்லலாமா? அவருக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இது உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா என்று சொல்லுவோம். நன்றி God, ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிற இமானுவேல். கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவே, எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வழி நடத்துவீராக. இந்த ஆராதனையில அப்படியே உம்முடைய எழுந்தருதல் இருப்பதாக சுவாமி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த ஒரு விசேஷித்த ஒரு மனமகிழ்ச்சியான நாளிலே உங்களோடு கூட இணைந்திருக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் குருவானவர்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறவர்களுக்கும் திருச்சபையின் அனைத்து குடும்பத்தாருக்கும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன். மூத்த பெற்றோரை கனப்படுத்துதல். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அப்படிப்பட்ட மூத்த பெற்றோர்களுடைய ஆழமான விசுவாசத்தை பின்பற்றுங்கள். கண்களை மூடி எங்களோடு பேசும் ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களுடைய மூத்த பெற்றோரை நாங்கள் கனப்படுத்தி இருக்கிறோம். இன்னமும் கனப்படுத்துவதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாயனையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாயனையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன்.
உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை மாத்திரமே அறிவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மூத்த பெற்றோரை கனப்படுத்துதல். யாரும் சொல்லாமலேயே நீங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய திருச்சபையில் இருந்து நடைபெறுகிற ஏறக்குறைய எல்லா ஊழியங்களும் நான் நன்கு அறிவேன். ஏனென்றால் நான் இன்றைக்கு ஒரு முழு நேர ஊழியனாக இல்லாமல் பகுதி நேர ஊழியனாக அரசு துறையிலே பணியாற்றி கொண்டே ஊழியம் செய்தாலும் கடவுளுடைய கிருபையினால் ஏறக்குறைய நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் போகும்படியா எல்லா திருமண்டலங்களிலும் கர்த்தர் பயன்படுத்துவதற்கான முதல் காரணம் நிச்சயமா உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆலயத்தில் என்னை நீங்கள் பயன்படுத்தின அந்த ஆரம்ப நாட்கள் ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அந்த ஆயரைத்தான் இன்றைக்கு நான் இங்க வந்து தேடினேன். எல்லோரும் அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு முன்பாக நமக்கு எல்லாம் ஒரு தகப்பனாக இருந்த அருமையான ஜேசு சகாயம் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. ஆனால் அவர்கள் நமக்கு காட்டின அந்த அன்பும் அக்கறையும் நீங்க எவ்வளவு அனுபவிச்சீங்களோ தெரியாது. நான் அதை அதிகமாய் அனுபவித்திருக்கிறேன். அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கூட பெரிய பெரிய பேராயர்லாம் வந்திருந்தாங்க, பெரிய தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஐயா சொன்னார், நீங்களும் பேசணும்னாரு. உனக்கும் வாய்ப்பு தருவேன். நான் சொன்னேன், ஐயா எப்படியா இது இவ்வளோ பெரிய ஆள் அதெல்லாம். அப்போ நான் 2 வார்த்தை மட்டும் சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களோ தெரியாது. இது செய்திக்கு தொடர்புடையதுக்காக நான் சொல்லுகிறேன். என்னுடைய பெற்றோரிடத்திலே கூட நான் அவ்வளவு கடினமான வார்த்தைகளை நான் பெற்றதில்லை. சாலிகாவை கூட ஐயா அப்படி திட்டியிருப்பாரான்னு தெரியாது, பிள்ளைகளை கூட அப்படி திட்டியிருப்பாரான்னு தெரியாது. அவ்வளவாய் நான் அவர்களால் கடிந்து கொள்ளப்பட்டாலும் அந்த கடிந்து கொள்ளுதல் இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதற்காக உங்கள் திருச்சபையிலே நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதன் தொடர்ச்சியாகத்தான் மூத்த பெற்றோரை கனப்படுத்துதல். அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். 2017 வருஷம், அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி மூத்த பெற்றோரை அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னைய போய் மூத்த பெற்றோருக்கு பேசுறதுக்கு கூப்பிடுறீங்க, நானே இன்னும் அரைகுறையா வயசுல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ ஐயா சொன்னாரு, இல்லை நான் ஜெபம் பண்ணி தான் உன்னை நான் கூப்பிட்டுருக்கேன்னு சொன்னார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. அன்றைக்கு தகுதி இல்லாதவனாக இந்த மேடையில் மூத்த பெற்றோருக்காக பேசினேன். இன்றைக்கு நானும் ஒரு தாத்தாவாக நின்று இந்த மூத்த பெற்றோருக்காக பேசும் கிருபையை ஆண்டவர் கொடுத்ததை அவர் நம்மோடு இருந்து பார்க்காவிட்டாலும் நிச்சயமாய் பரலோகத்திலே அவர் களி கூறுவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் சொல்லுகிறேன்? எல்லா ஆலயங்களிலும் எல்லா ஊழியங்களும் உண்டு. பாடகர் குழு ஊழியம் உண்டு, வாலிபர் ஊழியம் உண்டு, சிறுவர் ஊழியம் உண்டு. இதுல உங்கள்கிட்ட எனக்கு பிடித்தமான ஊழியம் 2. ஒடுக்கிறதுல உங்களை மிஞ்சின ஆளே இல்லைங்க. என்ன அமைதியா இருக்கிறீங்க? வெளியே தான் நம்ம பெரியமையா பேசக்கூடாது, நமக்குள்ள சொல்லிக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஏராளமாய் கொடுக்கிறீர்கள், ஊழியங்களை தாங்குகிறீர்கள். இன்னொன்னு உங்கள்கிட்ட பிடித்தமான ஊழியம் ஞான பெற்றோர் ஊழியம்னு ஒண்ணு. இப்ப கூட நான் அங்கிள்கிட்ட கேட்டேன், அது நடக்குதா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமா நடக்குதுன்னு சொன்னார். ஏன்னா அதுல எனக்கும் ஒரு சுயநலம். என்னுடைய மகனையும் இந்த திருச்சபையிலே ஒரு பெற்றோர் தங்களுக்கான ஞான குழந்தையா எடுத்து அவர்கள் ஞான பெற்றோராக இருக்கிறதற்காக அவனுக்காக தினசரி ஜெபித்து எங்களுக்கு வசனத்தை அனுப்புவதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
இப்போ கவனிங்க, எதற்காக இந்த மூத்த பெற்றோர், இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இவங்களை அங்கிள்னு கூப்பிட முடியாது, அண்ணன் தான் கூப்பிடணும். எனக்கு அந்த வயசு ஆயிடுச்சு. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களாண்ணே? அக்கா சொல்லுங்க, பேச மாட்டீங்களே. எதற்காக இவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும்? மிகவும் சுருக்கமான நேரத்தில் ஆனால் தேவையான ஒரு காரியத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த மூத்த பெற்றோர் எதற்காக கனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? முதல் குறிப்பு, குடும்பத்தின் சமாதானத்திற்காக இவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு மதுரையிலேயே இருக்கிற பெஸ்ட் ஹோட்டலில் போய் நீங்க அவங்களுக்கு லஞ்சு வாங்கி கொடுங்க, சாப்பிடட்டும், சந்தோஷமான்னு கேளுங்க. இன்னொரு கேள்வியும் கேளுங்க, உங்க பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்குதா? இப்படி திருப்தியா சாப்பிட்றது பிடிக்குதான்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? நான் சொல்லலை, இவங்க தான் சொன்னாங்க. அப்போ இந்த என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததி, என்னுடைய மருமக்கமார், என்னுடைய பேர பிள்ளைகள் அத்தனை பேரும் சமாதானமாய் வாழ வேண்டுமே என்கிற ஒரு பெரிய ஆதங்கத்தோடு இவர்கள் உழைத்தார்கள் என்று சொல்வதை காட்டிலும் போராடினார்கள் என்று சொல்ல வேண்டும். அதற்காக நிச்சயமாய் நாம் திருச்சபையாய் இவர்களை கனப்படுத்தித்தான் ஆக வேண்டும். நீங்க ஆமான்னு சொன்னீங்கன்னா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எஸ், முதல் குறிப்பு. நான் பைபிள்ல இருந்து உங்களை அடுத்து காமிக்கிறேன். இரண்டாவதாக, குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் தங்களையே தியாகமாக்கி கொண்டார்கள். ரைட்? இவங்க பெற்றோராய் இவர்கள் அனுபவித்த காரியங்களை காட்டிலும் எங்களுடைய பிள்ளைகள் அதிகமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உழைப்பிலே ஏறக்குறைய 100% பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்தார்கள். ஆமாவா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இந்த கல்யாணத்துல பொண்ணையும் மாப்பிள்ளையும் வச்சு கேட்கிற மாதிரி இன்னைக்கு பெற்றோர்கள், ஏன்னா இவங்களை நம்ம கனப்படுத்தித்தான் ஆக வேண்டும். உழைப்புல இன்னைக்கு இவங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேளுங்க. அல்லது பெற்றோராய் நாம் உணர வேண்டிய காரியம், இவங்க உடுத்தின ட்ரெஸ்ஸை விட நம்ம நல்லா உடுத்தணும். அல்லேலூயா. இவங்க கஷ்டப்பட்டா கூட பிள்ளைகள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தங்களை தியாகமாக்கி கொண்டு தாங்கள் அனுபவிக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்தார்கள். ஆகையால் இவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமாவா? அப்படின்னா ஆமேன காணாம. ரைட். மூணாவது ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியம். நாம் தேவனோடு நடக்க வேண்டும், தேவ பிரசன்னத்தை நாம் அனுதினமும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் முழங்காலை முடக்கினார்கள். நீங்களாம் சொல்லியிருக்கணும் ஆமேன். கேட்கல. நம்ம பின்னாடி இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்து இவங்களை முன்னாடி உட்கார வச்சிருக்கிறதுக்கு காரணமே இவர்களுடைய முழங்கால் முடக்கப்பட்டதினாலே. தேவனோடு என்னுடைய குடும்பம் நடக்க வேண்டுமே, நான் இவ்வளவாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு என்னுடைய பலனோ என்னுடைய காரியமோ காரணம் அல்ல, என்னுடைய பெற்றோருடைய ஜெபம்னு விசுவாசிச்சீங்கன்னா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ மூணையும் நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இப்ப பைபிள்ல இருந்து ஒரு காரியத்தை காமிக்கிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமண்டல தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி எங்கெல்லாம் ஆராதனை நடைபெறுகிறதோ அத்துணை இடங்களிலும் பாவக்கட்டிலிருந்து விடுதலை இந்த தலைப்பிலே தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் முதல் வேத பாடம் யாத்ராகமங்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தின் முதல் 14 வசனங்கள். நிருப பாடமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் 8ஆம் அதிகாரத்தின் முதல் 14 வசனங்கள். நற்செய்தி பாடமாக யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31 38. மூணை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்றால் அவன் இந்த 3 பிரயாசத்தையும் செய்ய வேண்டும். இப்ப நான் சொன்ன 3 அதுல இருக்கும். அதை டீட்டெயிலில் நம்ம போறதுக்கு நேரம் இல்லை. என்ன? என்னுடைய குடும்பத்திற்காக சமாதானத்திற்காக நான் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாடு. யாத்திராகமம் 14ஆவது அதிகாரத்தில் ஜனங்களுக்குள்ள இப்போ ஒரு பயம் வந்துருச்சு.
போய் சேர வேண்டிய இடத்துக்கு போவோமா? சமாதானமற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஞான பெற்றோர் அல்லது ஒரு தலைவன் அந்த மூத்த பெற்றோராகி அந்த கூட்டத்திற்கு இருந்த மோசேயின் முழங்கால் அவர்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொண்டது. இரண்டாவதாக ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரத்துல 2 விதமான கூட்டம். மாம்சத்திற்குரிய ஒரு கூட்டம், ஆவிக்குரிய ஒரு கூட்டம். மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள், ஆவியின்படி நடந்தால் பிழைப்பீர்கள். அப்போ ஆவியின்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு கூட்டத்தை அடையாளம் காட்டுகிறார். அதுதான் நான் 2வது சொன்ன காரியம். மூத்த பெற்றோர் நம்முடைய குடும்பத்திற்காக செய்கிற பிரயாசம், என்னுடைய பிள்ளை மாம்சத்தின் ஆசீர்வாதத்திற்கு பின்பாக ஓடிவிடக்கூடாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே அவர்கள் நிரப்பப்பட வேண்டும் என்கிற அவர்கள் எடுக்கிற பிரயாசம். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31 38 வரைக்கும் வாசித்தோம். அதுல வித் காட், ஆண்டவரோடு நடக்க வேண்டிய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக, சத்தியத்தை அறிவீர்கள் அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அந்த சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் எடுத்த பிரயாசம். 3, குடும்பம் சமாதானமா இருக்கணும். முதல் காரியம், இவர்கள் உழைத்தார்கள். குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களை தியாகமாக்கி கொண்டார்கள். 2வது. 3ஆவதாக நாம் தேவனோடு நடக்க வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமே இல்லை. இன்னும் கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். கவலையே படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம இந்த சீட்டுக்கு வந்துடுவோம். அப்போ அவங்க சொன்னாதான் நமக்கு பின்னாடி இருக்கும், நமக்கு அப்படிதான் அமைதியா இருப்பாங்க. அல்லேலூயா. ரைட். இப்ப பாருங்க, குடும்பத்தின் சமாதானத்திற்காக பிரயாசப்பட்ட ஒரு மனிதனை அந்த குடும்பம் என்ன செய்தது? ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதுதான் இன்றைக்கு வாசித்த பழைய ஏற்பாட்டு பகுதியின் முடிவுக்கான காரணம். எகிப்திலிருந்து விடுதலையாக்கிட்டார். 3ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 7:8 சொன்னாரு, இப்பொழுதும் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள் படுகிற வேதனைகளை கண்டேன், அவர்கள் படுகிற காரியங்களெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், இந்த ஜனத்தை நான் விடுதலை ஆக்கணும்னு முடிவெடுத்தார். அதற்கு முன்பாக ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னாரு, உன் ஜனங்கள், உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசியாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். 400 வருஷம் அந்த தேசத்தாரால் உபத்திரவப்படுவார்கள். 400 வருஷம் முடிஞ்ச உடனே அவர்கள் சேவித்த தேசத்தாரை நான் நியாயம் தீர்ப்பேன். அப்பொழுது மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வருவார்கள். காட்ஸ் ப்ராமிஸ் பிளான். எத்தனை வருஷம் அடிமையா இருக்கணும்? கேட்கல. 400 வருஷம். எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க தெரியுமா? 430. நீங்க அதே யாத்ராகமம் புத்தகத்தை நீங்க வாசி, என்ன முடியும் சரி, யாத்ராகமம் அதெல்லாம் உள்ளுக்குள்ள போய் பார்க்க நேரம் இல்லை, சீக்கிரமா நான் சொல்லிட்டு போறேன், குறிச்சிங்க. 12ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 12:40 41 வாசித்தீங்கன்னா, 430 வருஷம் அவர்கள் எகிப்திலே இருக்கிறார்கள். 430வது வருஷம் முடிந்த அந்த நாளிலே கர்த்தருடைய சேனை எகிப்திலிருந்து புறப்பட்டு போயிடுச்சு. 30 வருஷம் டிலே ஆகி போச்சு. காரணம் என்ன? யாத்ராகமங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, 14வது வசனம் சொல்லுது, மோசே தான் பெரியவனான போது தன் சகோதரரிடத்திற்கு போய் அவர்கள் சுமை தூக்கி கொண்டிருக்கிறதை பார்த்தான். தன் சகோதரர்களில் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிக்கிறதை கண்டான். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து அந்த எகிப்தியனை வெட்டி மணலிலே புதைத்து போட்டான். மறுநாளிலும் அவன் போனான். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் இருவர் அடித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்தான். அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனுக்கு தீமை செய்யலாமா என்று கேட்டான். உடனே
என் பைபிளில் இப்படிப்பட்ட இடத்துக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். ஒருத்தன் கேட்கிறான், சகோதரர்களில் இன்னொருவன் கேட்கிறான், உன்னை எங்களுக்கு அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் வைத்தது. இப்ப மோசே எங்க போயிட்டாரு? அந்த 5வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா மீதியான் தேசத்துல போய் தங்கி இருக்கிறாரு. ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்து இருக்கிறார். வாட் அ பேத்தட்டிக் கண்டிஷன். சகோதரர்களுக்குள் சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மூத்த பெற்றோர் எடுத்த பிரயாசம் அன்றைக்கு தூக்கி எறியப்பட்டதினாலே முன்பாக அலங்கரிக்க வேண்டிய அந்த தகப்பனாகிய மோசே அந்நிய தேசத்திலே பரதேசியா இருக்கிறான். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கேளுங்க, உங்க வீட்டு மோசே எங்க இருக்கிறாரு? புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க மருமகனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், உங்க சம்பந்தியா இருக்கலாம், உங்க பெற்றோரா இருக்கலாம். ஐயா, என்னுடைய குடும்பத்தின் சமாதானத்திற்காக தேவனால் அனுப்பப்பட்ட அந்த மோசே இன்றைக்கு எங்கே இருக்கிறான்? முன்பாக அமர்ந்து ஆலயத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம். அவனை துரத்தி விட்டிருப்போமானால், நான் சொல்ல விரும்பல, நீங்க அதை செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லிட்டேன், உங்களுடைய ஊழியத்திற்கு அளவே இல்லை. தேவன் அதிகமாய் உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். ஃபர்ஸ்ட் திங், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல ஒரு அம்மா வந்திருக்காங்க. ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டாள். தேசம் ஒரு போராட்டத்திற்குள்ளாய் இருக்கிறது, ஒரு கலக்கத்திற்குள்ளாய் இருக்கிறது. ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லை. ஆனாலும் ஒரு வேசி பெயர் ராகாப், இந்த குடும்பம் சமாதானமாய் இருக்க வேண்டுமே, இந்த இஸ்ரவேல் கோத்திரம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க வேண்டுமே, சந்ததி சந்ததியாய் இவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே, இந்த குலத்திலிருந்து தான் இயேசு வர வேண்டும் என்பதை உணர்ந்திருந்த அந்த சகோதரி சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டாள். ஒரே ஒரு கேள்வி, இந்த முதல் பாயிண்ட முடிக்கும் போது, நம்ம வீட்டில் உறவுகளிலே சமாதானம் உண்டாயிருக்கும்படியாய் தேவனால் அனுப்பப்பட்ட மூத்த பெற்றோரை எங்கே வைத்திருக்கிறோம்? கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த அம்மா ராகாப் ஏத்துக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து ஒரு அட்டவணை போடப்படுகிறது. அந்த அட்டவணையில கொண்டு போய் ஆண்டவர் இந்த ராகாபா உட்கார வச்சிட்டாரு. இன்னைக்கு இவங்களை நம்ம இங்கே உட்கார வச்சிருக்கிறோம். இவர்களுக்காக நாம் செய்கிற பிரயாசத்தின்படி தேவன் உங்களையும் தன்னுடைய வருகையின் பட்டியலிலே வைத்து விடுவார்னு விசுவாசிச்சீங்கன்னா சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லித்தான் ஆகணும். எஸ். அப்ப முதல் குறிப்பு சமாதானம், குடும்ப சமாதானத்திற்காக. இப்பெல்லாம் இவங்ககிட்ட நம்மளுக்கு பேசுறதுக்கே நேரம் இல்லாம போயிடுச்சுங்க. ஆமா தானே? ஹலோ, ஏன்னா நோ டைம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்க எப்படி வந்தீங்க, நமக்கு டைம் இல்லை. பார்வோன்னு அதை தான் செஞ்சான். இஸ்ரவேல் ஜனங்களை வேலை கொடுத்து பிஸி ஆக்கிட்டான். அப்பா அம்மாட்ட உட்காந்து பேசக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசக்கூடாது, பிஸி. அவங்களுக்கு கேட்டால் சந்தோஷம், வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன். என்ன சேர்த்தையா? உனக்கும் உன் பிள்ளைக்கும் வீடு கூட இல்லை. அதுதான் இன்றைக்கு அடிமைத்தனத்தின் காரியம். அதை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு தேசத்தை கொடுக்கணும்னா உன் பெற்றோரை கனம் பண்ணு. உன் தேசத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தேசத்துக்குள்ள போவேல, அப்ப மூத்த பெற்றோரை கனம் பண்ணு. அந்த தேசத்துல போய் நீ குடியிருக்கும் பொழுது உனக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டுமானால், உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால், do good things, இவங்களுக்கு நல்லது செய்யுன்னு சொன்னார். இப்போ ஒருவேளை எனக்காக அனுப்பப்பட்ட மோசேயாகிய என்னுடைய பெற்றோரை நான் உதாசீனப்படுத்தியிருப்பேனானால், என்னுடைய சமாதானத்திற்காகவே அவர்கள் எடுக்கிற பிரயாசம். ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், நல்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமை, இளைய குமாரன் உவமை. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. தகப்பன்ட்ட வந்து இளையவன் கேட்கிறான், தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை என்ன?
நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம் பிரதர், அதனால எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் கேட்டான், நம்ம கேட்கல, என்ன பண்ணுறது? அவன் கேட்டான், ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு. அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்தப்படியே, பைபிள் அண்டர்லைன் போடுறதுன்னா அங்கன போடுங்க, எப்படி கேட்டானோ அந்தப்படியே. நமக்கு தான் கஷ்டமா இருக்கு, இந்த பிள்ளை என்ன சேட்டை பண்ணிட்டான் பாரு, அப்பாட்ட போய் சொத்தத்தான் கேட்டானே நீங்கள் நான் நினைக்கிறோம். ஆண்டவர் சொன்ன ஊமையில ரொம்ப அழகா சொன்னாரு, தகப்பன் அந்தப்படியே தன் ஆஸ்தியை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். இளைய மனிதன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் தூர தேசத்திலே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தேசத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு. இவ என்ன செய்யறதில்லை, தகப்பனோடு ஒட்டி இருக்க வேண்டியவன், மூத்த பெற்றோருடைய தியாகத்தை நினைத்திருக்க வேண்டியவன், மூத்த பெற்றோர் என்னுடைய சமாதானத்திற்காக என்னவெல்லாம் பிரயாசப்பட்டார்கள் என்பதை உணர்ந்திருக்க வேண்டியவன். பன்றிகள் தின்னுகிற தவிட்டினால், நான் சொல்லல, ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கல. அவனுக்கு புத்தி தெளிந்த போது திரும்ப வர்றான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும். அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் அந்த மனுஷனா என்னை நினைச்சு பார்த்தேன், அந்த அப்பாவா என்னை நான் நினைச்சு பார்த்தேன். உட்கார்ந்து இன்னைக்கு காலையில 3 மணிக்கு, நான் பொய் சொல்லலை, நடந்ததை சொல்றேன், 3 மணிக்கு உட்கார்ந்து பார்த்தேன். நான் ஒரு அப்பானா என்ன செஞ்சிருப்பேன்? 2 சான்ஸ் இருக்கு. என்னை விட்டு ஓடி போன பிள்ளை கோடீஸ்வரனா திரும்ப வரலாம். அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? கோடியப்பா உங்களை விட்டு போனேன்பா, இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்பான்னு சொல்லலாம். எனக்கு எப்படி இருக்கும்? ஹலோ, இன்னொன்று இருக்குது. வந்தான் பாருங்க இளையகுமாரன், அவனை மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டேன்பான்னு வரலாம். எது நமக்கு சந்தோஷமா இருக்கும்? என்னங்க எதுக்குமே பேசலைன்னா என்ன? முதல்ல தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இயேசு சொன்னதில் அந்த அப்பாவுக்கு எது தெரியுமா சந்தோஷம்? இன்னும் 10 கோடி என் பிள்ளைக்காக செலவழிச்சாலும் பரவாயில்ல, அவன் புத்தி தெளிந்து வந்திருக்கிறான், இனி உம்மை விட்டு பிரிய மாட்டேன்பா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அப்பாக்கு இதுதாங்க சந்தோஷம், இதுதான் சந்தோஷம். இன்னும் 100 கோடி அவன் செலவழிச்சாலும் எனக்கு கவலை இல்லையா, அவன் புத்தி தெளிந்து வந்திருக்கிறான். இனி நானே வெளியே போன்னு சொன்னால் அவன் என்ன செய்ய மாட்டான்? பக்கத்துல கேளுங்க, உங்களுக்கு புரியுதான்னு கேளுங்க. மூத்த குமாரன் அப்பாவோடையே இருக்கிறான். அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்றான், இத்தனை வருஷம் உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்து, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, உம்முடைய பிரமாணங்களில் கட்டளைகளில் ஒன்றையும் மீறாமல் நடந்தனே, வேசியினிடத்திலே உம்முடைய ஆஸ்தியை துளைத்து போட்ட உம்முடைய குமாரன், நாட் மை பிரதர். அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, he is not my brother, your son. நீங்க go and read it, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வேசிகளிடத்திலே ஆஸ்தியை துளைத்து போட்ட, ஏன் தம்பின்னு சொல்லல, ஏன் அண்ணேன்னு சொல்லல, அவன் யாரு? உங்க பிள்ளை. அப்பா சொன்னார். அப்பா மிகுந்த வருத்தம் அடைந்து வெளியில வந்து, அப்பா உள்ள வாப்பா, அவன் ஏன் பிள்ளைன்றதை விட உன்னுடைய சகோதரன். இதுதாங்க சகோதர ஐக்கியத்திற்காக இந்த மூத்த பெற்றோர் எடுக்கிற பிரயாசம். ஒருவேளை இதை நாம் செய்ய தவறி இருப்போமானால், இந்த ஆண்டு நமக்கு ஒரு அர்ப்பணிப்பின் ஆண்டு. இந்த ஆண்டு என்னுடைய குடும்பத்தில் உள்ள மூத்த பெற்றோரை கனப்படுத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். வருகிற ஒளி வீசும் ஆண்டிலே கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உயர்த்துவார். There is no doubt at all. 2வது, இவங்க குடும்பத்திற்கான பிரயாசத்துக்கு, சமாதானத்துக்கு பிரயாசப்பட்டாங்கல்ல. 2வது ஒரு காரியம் நடக்குது. என்ன சொன்னேன்? ரைட், பாருங்க, அதுவும் இவங்க தாங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க தானே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, நமக்கு தெரியல. நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக இவங்க என்ன பிரயாசப்பட்டாங்க நமக்கு தெரியல. கேட்காமே எல்லாம் கிடைக்கிறது தான் பிரச்சனை. இவங்களை கேட்டால் தெரியும். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணேன், காலையில் என் பிள்ளை நல்லா இருக்கணுமே, என் சந்ததி நல்லா இருக்கணுமே, என் மருமகா நல்லா இருக்கணுமேன்னு இவங்க எவ்வளவு முழங்கால் போட்டாங்கன்றது நமக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியும். ஆமாவா அண்ணே? டீச்சர் ஆமாவா? அக்கா எஸ். நான் நல்லா உடுத்துறோம், நான் நல்லா சாப்பிட்றது இல்லையா, என் பிள்ளை நல்லா இருக்கணும்யா, என் பிள்ளை நல்லா இருக்கணும்யா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்யா.
என்னாகமங்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை குறிச்சுங்க. நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இப்போ ஆசீர்வாதம் வீட்டு வாசலிலே நிற்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல்ல துரத்தி விட்டார்கள். 30 ஆண்டுகளை இழந்து போனார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களை ஏற்றுக்கொள்ளாததினாலே 30 ஆண்டுகளுடைய வாழ்க்கையில விருதாவாய் போய்விட்டது. ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்ட ஒரு ராகாப் இயேசுவின் பட்டியலிலே வந்து அமர்ந்து விட்டாள். இரண்டாவதாக என்னாகமம் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை வீட்டில் வாசிங்க. நேரம் இருக்குமானா 13ஆம் அதிகாரத்தை முழுசையும் படிச்சிருங்க. இந்த 5வது வசனம் ஆசீர்வாதம் வீட்டு வாசல்ல நிற்குது. மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் கொடுத்த தேசத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்கப்பா, அது நல்ல தேசம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நான் ஜனங்கள் பிள்ளைகள் மோசேயை ஒரு தகப்பனாக வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை, யாக்கோபின் பிள்ளைகளை ஒரு பிள்ளைகளாகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளாகவும் வைத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நீ எங்களுக்கு ஃபிட் இல்லை, எங்களுக்கு ஒரு தலைவனை, நமக்குள்ளாக ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு. ஒரு அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நான் மோசேய ஒரு அப்பாவா நினைச்சு இந்த ஜனங்களை பிள்ளையா நினைச்சு பார்த்தேன். ஆண்டவர்கிட்ட போராடுறாரு, ஆண்டவரே நீங்க வரலன்னா என்னால் உங்களை கூட்டிட்டு போக முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், ஐ வில் பி வித் யூ. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பெற்றோரோட ஆண்டவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்கள் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஜெபம் தான் நம்மளை தாங்குது. இன்னைக்கு மட்டும் ஐயா நீங்க செய்தி வேணாம் ஐயா, அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுங்கன்னா அவ்வளவு சொல்ல முடியும். இப்போ ஆசீர்வாதம் வீட்டு வாசல்ல வந்து நிற்குது. அழைத்து வந்தவரை தள்ளிவிட்டு அந்த இடத்துல வேறு ஒருவனை வைப்பதற்காக அந்த கூட்டம் முயற்சி செய்கிறது. என்னாச்சு தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? மோசே, இவங்களுக்காக நீ என்கிட்ட பேசுறத விட்டுரு, ஜெபம் பண்றதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிரு. இந்த ஜனத்தை நான் வாதையினால வாதிக்க போறேன், சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட போறேன். ஆனா உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன், உன்னை பெரிய கூட்டமாக்க போறேன். மோசஸ் நோ டாடி, வேணாம் ஆண்டவரே, நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, என் சந்ததி நல்லா இருக்கணும் ஐயா. அதுக்குத்தாங்க இன்னைக்கு நம்ம உங்களை கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள், எனக்கு அதுல சந்தேகம் இல்லை. ஒருவேளை நம்முடைய அடுத்த சந்ததிக்கு இதை நாம் கடத்தாமல் போவோமானால் அது நம்மேல் விழுந்த பாரமும் பாவமுமாய் போகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்போ அந்த அப்பாவா நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு தெரியல. காலையில் நினைச்சு பார்க்கும்போது ஐ வாஸ் வித் டியர்ஸ் இன் மை ஐஸ். இந்த ஜனங்களுக்காக எவ்வளவு கஷ்டமா நடத்திட்டு வந்தாரு. அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, மண்ணாக்காக ஜெபம் பண்றாரு. தண்ணி இல்லை, அந்த தண்ணி வரணும்னு ஜெபம் பண்றாரு. கிடைச்ச தண்ணி கசப்பா இருக்குது, அது மதுரமாக வேண்டுமே என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார். அத்தனை தியாகத்தையும் மறந்து போனார்கள், அத்தனை ஜபத்தையும் அல்லல் தட்டினார்கள். இன்றைக்கு அடுத்த கட்டத்தில் ஆசீர்வாதம் வருவதற்கு தங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட உடனே மோசையை தள்ளிட்டு அந்த இடத்துல வேற ஆளை உட்கார வைக்கலான்னு சொல்றாங்க. நகோமி ரூத் 2 மருமக, ஓர்பால் ரூத். மூத்த பெற்றோராகிய நகோமி அம்மா சொல்றாங்க, மடி உங்க தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போங்க, நான் வயது சென்றவள், மரித்தவர்களுக்கும் ஜீவனுள்ளவர்களுக்கும் நியாயம் செய்கிற தயவு செய்கிற கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. கோட். 2 பேரும் முத்தமிட்டார்கள். ஒருத்தி விட்டு விட்டு வேறொரு தலைமையை தேடி போய்விட்டாள், ஓர்பால். அதுக்கப்புறம் அவர் சாப்டர் என்னன்னே நமக்கு தெரியாது. ரூத் சொன்னாங்க, நானும் கணவனை இழந்திருக்கேன், நீங்களும் இழந்திருக்கிறீங்க. என்ன ஒரே வித்தியாசம், ஆண்டவர் என்னை சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்ன ஜாதியில நான் இருக்கிறேன், ஆனா ஆண்டவருடைய சந்ததியில நீங்க இருக்கிறீங்க. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் மரிக்கிற இடத்துல நானும் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு எது நம்ம பிரிச்சாலும் தேவன் நமக்கு நடு நின்று நியாயம் செய்வாராக என்று சொல்லி விட மாட்டேன்யா. ஏன்?
நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என் கூட இருந்தீங்கல்ல, எனக்கு ஒரு ஆதரவு தந்தீங்கல்ல, இன்னைக்கு நீங்களே போன்னு சொன்னாலும் ஐ ஓன், என்னால் போக முடியாது. யோசித்து பாருங்க, நம்ம இன்னைக்கு பெற்றோரை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம்? மூத்தவர்களை கனம் பண்ணுறதுனா என்ன தெரியுமா? இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்படி ஏற்றுக்கொண்டதுனால தான் மத்தேயு முதல் அதிகாரம் 5வது வசனத்தில் இந்த அம்மாவை வந்து உட்கார்ந்துட்டாங்க. அல்லேலூயா. என்ன அமைதி! ரூத்து வந்துட்டாங்க தெரியுமா? ராகாபுக்கு அடுத்து யார் வந்து உட்காந்துட்டா? விட்ட மாட்டேன். ஏன்னா அவங்க காரியம் என்ன? எனக்கு வாசல் திறக்கப்பட்டது இந்த தலைமையை தூக்கி எறிவதற்கு. பட் ஐ டிட், நான் செய்ய மாட்டேன். என் உபத்திரவ காலத்தில், என் கஷ்ட காலத்தில் கூடவே இருந்தாங்கல்ல, எப்படியா என்னால் உதாசீனப்படுத்த முடியும்? தட் இஸ் த ஆட்டிடியூடு. அதுதான் சரியான புரிந்து கொள்ளுது. எனக்கு கல்யாணம் நடக்கும்போது இந்த சின்ன சம்பவத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். எனக்கு திருமணம் நடந்தப்ப சாட்சி கையெழுத்து போடணும். அப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவை போட சொன்னார், என்னுடைய தாத்தா ஒருத்தரை. அப்போ எனக்கு அப்போல்லாம் அந்த விவரம்லாம் தெரியாதுன்னா, நான் படித்த உடனே வேலை கிடச்சி காரைக்குடிக்கு போயிட்டேன். அப்போ கேட்டேன், என்னப்பா யாருப்பா கையெழுத்து அப்படின்னேன். தாத்தா போடுறாருன்னாரு. ஏன்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், டே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்டா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தோம்டா, நானும் போதகருக்கு படிக்கணும்னு வந்துட்டேன், நீங்களும் அடுத்தடுத்த லெவலில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அம்மா ஒருத்தவங்க சம்பளம் தான், கார்ப்பரேஷனில் மேட்ரனாக வேலை பார்க்குறாங்க. காலையில் 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அங்கே வேலை பார்க்கணும். 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அன்புநாதன் டாக்டர்னு ஒரு கிளினிக்கில் போய் வேலை பார்க்கணும். 2 சம்பளம் வாங்கி தான் என்னை, என்னுடைய தகப்பனாரை, என்னுடைய 2 சகோதரர்களை, என்னுடைய சகோதரியை படிக்க வச்சாங்க. அப்போ அவங்க சொன்னார், எங்கள் அப்பா, நான் அப்படி தனிமையாக இருந்த நேரத்தில், குடும்பத்தால் பராமரிக்க முடியாத நிலைமையில் நான் இருந்தப்ப தோள் கொடுத்து என்னை தூக்கி சுமந்தாரா, அதுக்கு நான் ஒரு கனம் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் சொன்னார். அல்லேலூயா. அப்படியே விட்டுங்க. எனக்கு சொல்லி கொடுத்தாரு, மூத்த பெற்றோரை கனம் பண்ணுறதுனா அப்பா அம்மாவை மட்டும் உட்கார வச்சு அலங்கரிக்கிறது இல்லையா, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்காக உதவி செய்தவர்களை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு நீ என்ன செய்ய போகிற? உன்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு சவால். இது நடந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ என் பிள்ளைக்கு கல்யாணம், ஒரே மகன். எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், எங்கள் அப்பா அம்மாட்ட, நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவர் உனக்கு எப்படி நடத்துகிறாரோ அப்படியே செய்யுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? டைம் ஆகி போச்சியா போயா? ஆண்டவர் உன்னை எப்படி நடத்துகிறாரோ. அப்போ நானும் என் மனைவி, எங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சுங்க. நாங்கள் 2020 இந்த கொரோனா டைமில் மே 17 ஏதோ டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். கோவிட் வந்ததுனால நவம்பர் 7 வரைக்கும் தள்ளி போயிடுச்சு. நல்லா ஜெபம் பண்ணுறதுக்கும் நேரம் இருந்துச்சு, ஜெபம் பண்ணோம் யாரெல்லாம் போகிறது. அப்போது அந்த தாத்தாவுடைய மக எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்டி யாருன்னா நான் தான். என் தம்பிலாம் இப்படி புஸ்தகத்தை பார்த்தாலே போதுங்க, அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஸ்கேன் பண்ண மாதிரி எழுதிடுவான். என் தங்கச்சியும் அப்படி தான், கடைசி தம்பியும் அப்படி தான். ஆனால் நான் அப்படி இல்லை. 10 தடவை படித்தாலும் கடைசி பெல் அடிக்கும்போது ஒரு ஃபார்முலாவை பார்த்துட்டு போனால் தான் 35வது கிடைக்கும். என்னையும் சொன்னேன். அப்போ என்னையை பக்கத்துலேயே உட்கார வச்சு எனக்கு சொல்லி கொடுத்து அவங்க மகன் இருந்தாங்க. என் பிள்ளை கல்யாணம் இல்லை, நீங்கள் தான் அதுக்கு வந்து கேக் கட்டிங் வரணும்னு சொன்னேன். தே செட் நோ. உன் குடும்பத்தில் நிறைய பெரியவங்க இருக்காங்க, அவங்க சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். நிறைய போதகர்கள் இருக்காங்க, நிறைய பேராயர்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க ஃபோன் பண்ணாலே நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், கட் பண்ணி விட்டுருவேன். பிஸின்னு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு விட்டுருவேன். என் ஒய்ஃபு மூலமாக என்னை திரும்ப நெருக்கினாங்க. ஏன்னா அவங்க எனக்கும் சித்தி, என் ஒய்ஃபுக்கும் சித்தி, என் பையனுக்கும் சித்தி. வேறு வழி இல்லாமல் வந்து அதை செஞ்சாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, இப்படி பண்ணிகிட்டேடா என்னன்னாங்க. நான் எப்படி தெரியுமா நினச்சிட்டேன், இவ்வளோ கூட்டத்தில் எங்களை கனம் பண்ணுவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்தார் அல்லவா. அவங்க சொன்ன எந்த பெரிய மனுஷனை கூட்டிகிட்டு வந்து நான் அதை செஞ்சுருந்தாலும் அது அவங்களுக்கு 10ஓட 1 11. விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, எனக்காக நான் படித்து பாஸ் ஆகி இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்க வேண்டும் என்பதற்காக தன்னை தியாகமாக்கி கொண்டவர்களுக்கு நான் ஒரு கனத்தை கொடுக்கவில்லை என்றால் நான் ஒரு மனுஷனே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக பிரயாசப்படுகிற நம்முடைய முற்பிதாக்களை நாம் எங்கே வைத்திருக்கிறோம்?
கடைசியாக மூன்றாவதாக அதே 14ஆம் அதிகாரம் நீங்கள் அந்த கடைசி பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்முடைய சமாதானத்திற்காக போராடினார்கள், மோசேயை தள்ளினார்கள், தாமதமாகி போனது. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டவனை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். தேவ கோபத்திற்கு ஆளாகி உள்ளே போக முடியல. கடைசியா மூணாவதா அந்த தகப்பன் சொல்றாரு, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நடங்க, கர்த்தருக்கு விரோதமா செய்யாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரு பிள்ளைகளுக்கு. இது உங்களுக்கு வாய்க்காது. அங்கே அமலேக்கியர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள், அவர்கள் பட்டயத்தினால் இனி அழிஞ்சு போக கூடாதுப்பா. இவங்க சொல்றாங்க, நாங்கள் போவோம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, உங்களை காட்டிலும் சோசியல் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு ரொம்ப இருக்குது, நாங்க போவோம்னு போனாங்க. அடி வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்? அந்த பெற்றோர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஓம் பலத்தை நம்பாத, தேவ பிரசன்னத்தை நம்பு. ஓம் பலத்தில் நின்னா நீ விழுந்து போயிடுவ, தேவ பிரசன்னத்தில் நில்லுன்னு சொன்னாங்க. கேட்கல. இதே கிறிஸ்துமஸ் பட்டியலில் வந்தீங்கன்னா மரியாள் அங்கே வந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்திற்கான அவருடைய வாஞ்சை. சகரியா மரியாள்கிட்ட வந்து தூதன் சொல்றதுக்கு முன்னாடியே சகரியாட்ட போயிட்டாரு. ஆமென். சகரியாவை பார்த்து தூதன் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ வேண்டினபடியே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு இன்ன பேர் வைக்கணும், இப்படி இருக்கணும், இப்படிலாம் செய்யணும்னு சொன்ன உடனே சகரியா கேட்டாரு, இதை எதினால் அறிவேன், நான் வயது? அப்புறம் ஏன் ஜெபம் பண்ணணும்? ஹலோ, தூதன் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே என்ன? உன் வேண்டுதல். இப்போ ஆன்சர் வரும்போது இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் வாயை மூடிட்டார், திறக்காத. அந்த யோவானை தூக்குற வரைக்கும் வாயி லாக்டு தான். இப்போ மரியாதை பாருங்க, ஜெபம் பண்ணல. அவங்களும் அதே கேள்வியை கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? புருஷனை பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இந்த பரிசுத்த ஆவி என் மேல வரும்னு அந்த அம்மாவால சும்மா இருக்க முடியல. அந்நாட்களில் மரியாள் எழுந்தாள், நேர யூதாவில் உள்ள மலை நாடுகளுக்கு ஒன்றுக்கு தீவிரமாய் போனால் சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். மரியாளுக்கு தெரியும் சகரியாவால பேச முடியல. மரியாளுக்கு தெரியும் எலிசபெத்தினால தான் கர்ப்பவதியாய் இருக்கிறேன் என்கிற நற்செய்தியை உலகத்துக்கு சொல்ல முடியல. நாம் போய் தாயா அவங்களுக்கு தேவ பிரசன்னத்தை கொண்டு வரணும், நாம் போய் தாயா அந்த குடும்பத்தை பரிசுத்தாவினால் நிரப்ப வேண்டும். இந்த முற்பிதாக்கள் நீங்களும் நானும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக எடுத்த பிரயாசங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோமானால் கிறிஸ்துவின் வருகையின் அடையாளமாகி விடுவோம். அல்லல் தட்டினோமானால் நம்முடைய சந்ததிக்கு தான் அது கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். கண்களை மூடி ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, நம்முடைய பெற்றோரை எங்கே வைத்திருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்திற்காக அனுப்பப்பட்ட மூத்த பெற்றோர். அன்றைக்கு மோசே மீதியான் தேசத்தில் தங்கி இருந்தான், துறவண்டையிலே உட்கார்ந்து இருந்தான். நம்முடைய பெற்றோர் இன்றைக்கு அலங்காரமாக ஆலயத்தின் முன்பாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். இதை நான் விடமாட்டேன் ஆண்டவரே, அடுத்த வருஷம் இன்னும் இவர்கள் அதிக சந்தோஷமாய் வருவதற்கு என்னாலான பிரயாசங்களை நான் எடுப்பேன். என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக தங்களை ஓடாக்கி கொண்டவர்கள். இவங்களுக்கு இப்ப சந்தோஷமே என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும். அது ஒண்ணுதான். ஆண்டவரே, இன்னைக்கு முன்னாடி வந்து உங்களை உட்கார வச்சிட்டேன், அடுத்த ஆண்டு இன்னமும் நான் முழு மனதோடும் இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு என் ஞான கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்துவிடும். நான் தேவனோடு நடப்பதற்காக இவர்கள் பட்ட பிரயாசங்கள் இவங்களோட முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, இது சந்ததி சந்ததியாய் வர வேண்டும் என்பதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூத்த பெற்றோரை கனப்படுத்துவதற்கு நீ கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த அர்ப்பணிப்புக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒளியின் ஆண்டுக்குள்ளாக, பிரகாசிக்கிற ஆண்டுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு சந்ததிக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கடந்த 24ஆம் தேதியிலிருந்து நாங்கள் கொண்டாட ஆரம்பித்து
ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு நிகழ்வுகளை நாங்கள் நடத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஞாயிறு வழிபாட்டிற்கு பின்பதாக சபையின் மூப்பர்களுடைய சிரமமான வேலைப்பாடுகள் உண்டு சுவாமி. தன்னலமற்ற தியாகமான அருட்காரியங்கள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவைகள் ஒன்றும் ஆண்டவரே வெளியே தெரியாதப்பா. ஆனால் மறைந்திருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் சுவாமி. ஆண்டவரே, இரவு பகல் என்று பாராமல் நேரங்களை ஒதுக்கி ஓடிக்கொண்டிருக்கிற எங்கள் திருச்சபையின் மூப்பர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரே ஒரு சிந்தனை, எங்கள் திருச்சபையின் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்கள் திருச்சபையின் திருக்குடும்பங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதற்காக எங்கள் நேரத்தையும் காலத்தையும் எங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் தியாகம் செய்கிறோம் என்று சொல்லி சிறப்பு முயற்சிகளை எடுத்த மக்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக இந்த மூத்த பெற்றோர்களை கனப்படுத்தும் நிகழ்ச்சியிலும் பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு சிறந்த வெகுமதிகளை வழங்குவதற்கு நல்ல திட்டத்தை தீற்றி அதை செயல்படுத்தினவர்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் திட்டமிடுகிற காரியங்களில் நல்ல ஆலோசனைகளை தந்து வழிநடத்தி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தை தந்து நீர் வழிநடத்துகிறீர் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மூத்த பெற்றோர்கள் நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இவர்களுக்கு பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. ஒருவேளை மூத்த பெற்றோர்களாக இருந்து பேர பேத்திகளை எடுத்திருக்கலாம் சுவாமி. ஆனாலும் அவர்களுக்கும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் உண்டப்பா. இவைகளின் மத்தியிலே சுவாமி எங்களுக்காக தியாகத்தின் சுடராக அவர்கள் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, பெற்றோர் என்றாலே தங்களை பிள்ளைகளுக்காக அர்ப்பணம் செய்கிறவர்கள். அவருடைய அர்ப்பணங்களுக்கு முடிவே இல்லை சுவாமி. அவர்கள் ஜீவன் முடியும் வரைக்கும் பொருளாதாரத்தில் தாங்குகிறார்கள், ஜெபத்தில் தாங்குகிறார்கள், உதவி செய்து தாங்குகிறார்கள். தங்கள் நேரத்தும் கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து தாங்குகிறார்களப்பா. இப்படிப்பட்ட ஒரு மூத்த பெற்றோர்களை நீ தந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தின் தேவனும் பலப்படுத்துகிற கர்த்தர் தாமே இவர்கள் உள்ளத்திலே சமாதானத்தை தந்து வழிநடத்துவீராக. ஒருவேளை மூத்த பெற்றோராய் இருக்கிற இவருடைய உள்ளத்திலே தங்கள் பிள்ளைகளை குறித்தும் பேர பிள்ளைகளை குறித்தும் கவலைகள் ஏதேனும் இருக்குமானால் சமாதானத்தின் தேவன் வருகிற நாட்களிலே அந்த ஜெபத்தை கேட்டு வழிநடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதிக்கும் தேவன் அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு திருக்குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். பண்டிகை கால மகிழ்ச்சியும் பண்டிகை கால சமாதானத்தையும் நீ தந்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனையை தொடர்ந்து முத்துப்பட்டியில் நடைபெற இருக்கிற கொடுத்து மகிழும் திருநாளுக்காகவும் ஆண்டவரே 35 மையங்களில் நடைபெற்ற ஜேம்சி ஊழியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு நடக்கிற கடைசி ஜேம்சியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தொடர்ந்து நாங்கள் உமக்காக ஓடவும் அடுத்த வாரம் கீத ஆராதனையுடைய நாமத்திற்கு மகிமையாயும் அவர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து பண்டிகை நாட்களிலே மனமகிழ்ச்சியோடு தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்ள கிருபை தாரும். குறிப்பாக இந்த நாளிலே சுவாமி சுகவீனமாய் இருக்கிற மகள் லிம்சாவை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, மகளுக்கு பலத்தை தாரும். கண்ணீரோடு இருக்கிற அந்த குடும்பத்தை ஆற்றி தேற்றும். தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதானத்தோடு எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் திருச்சபையின் குடும்பங்கள் அத்தனையோடும் அன்பான மூத்த பெற்றோர்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.